வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யூனிட் 4ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் தட் இஸ் எம் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு விதமான ஃபார்முலாஸ் பார்த்தோம். எம் இஸ் ஈக்குவல் டு n1 pi1 டிவைட் பை I2 அப்படின்னு பார்த்தோம். ஸோ m12 ஆர் இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் m12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I1 டிவைட் பை di2 டிவைட் பை dt அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான ஃபார்முலா வந்து நம்ம டெரிவ் பண்ணோம். அண்ட் தென் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சோலினாய்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு சோலினாய்டுக்குள்ளார இன்னொரு சோலினாய்டை வந்து இருக்கும்போது அதனுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபைனலாக ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் m இஸ் ஈக்குவல் டு மியூ n1 மியூ நாட் n1 n2 a2 l அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவை நம்ம டெரிவ் பண்ணியிருப்போம். ஸோ அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் m இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர் n1 n2 a2 இன்ட்டு l அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து டெரிவ் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு விதமான கான்செப்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சோலினாய்டு இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நாம் இன்னைக்கு வந்து சம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2 sums இருக்குது. அந்த 2 sums பார்த்துட்டு அடுத்து மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ் EMF அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம்னு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம் 4.12 அப்படின்ற ஒரு சம் வந்து நமக்கு பார்க்க போகிறோம். The current flowing in the first coil 2 ampere to 10 ampere in 0.4 second கொடுத்திருக்காங்க. Find the mutual inductance. Find the mutual inductance m கேக்குறாங்க. Between coils if an EMF of 60 mV that is a millivolt. Okay, that is a E value கொடுத்துட்டாங்க. So also determine the magnitude of induced EMF in the second coil. Current in the first coil is changed 4 ampere to 16 ampere in 0.03 second. Consider only the magnitude of induced EMF. So என்ன கொடுத்துருக்காங்கன்றத கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இதுதான் வந்து ஒரு காயில். இதில் கோஆக்சியலாகவே ஒரு இன்னொரு காயில் இருக்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எடுத்துக்கும் போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா the current flowing in the first coil. கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காயிலில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. எவ்வளோனா 2 ஆம்பியர்லேருந்து உங்களுக்கு 10 ஆம்பியர் அளவுக்கு கரண்ட் வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து நமக்கு 10 ஆம்பியர் டு 2 ஆம்பியர் அந்த ரேஞ்சு கரண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகுது. எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4 செகண்டுக்கு போகும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் EMF அப்படின்னு பார்க்கும்போது இதில் ப்ரொடியூஸ் ஆகலை. இதனால் இந்த ஃபர்ஸ்ட் காயில்னால இந்த உள்ள இருக்கக்கூடிய கோஆக்சியல் இருக்கக்கூடிய செகண்ட் காயில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் EMF E2 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 60 மில்லி வோல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் காயில நம்ம கரண்ட் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய செகண்ட் காயில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் EMF 60 மில்லி வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த I வேல்யூ அண்ட் டைம் வேல்யூ அண்ட் E வேல்யூ வச்சுட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லலாம், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து M21 கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் காயில்னால செகண்ட் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. அண்ட் தென் அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் காயிலில் நம்ம என்ன பண்ணோம் அகைன் வந்து 4 ஆம்பியர் டு 16 ஆம்பியர் ஆம்பியர் வந்து கரண்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்க. 4 ஆம்பியர் டு 16 ஆம்பியர் எவ்வளோ நேரத்துக்குன்னா 0.03 செகண்டுக்கு சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அப்போ அதனுடைய இன்டியூஸ்ட் EMF எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும், இன்டியூஸ்டு EMF எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும், அதே E2ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதில் கேஸ் 1 கேஸ் 2 கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கேஸ் 1. ஸோ கேஸ் 1 எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா அதோட டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா DI1 நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் டு 10 ஆம்பியர். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மைனஸ் 2 எவ்வளோ வரும் நமக்கு 8 ஆம்பியர் கரண்ட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் டைம் பீரியட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தட் இஸ் 0.4 செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 0.4 ஆம்பியர் இஸ் current. And then E2 அந்த செகண்ட் காயில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய induced EMF
60 into 10 power minus 3 volt கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது ஒரு கேஸ். ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா M21 என்ன அப்படின்னு கேட்குறாங்க, மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னன்னா தட் இஸ் அ சொல்யூஷன். சொல்யூஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M21 is equal to E2 divided by di1 divided by dt. That is a formula. Mutual induction கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் நம்ம பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்து ரிவைஸ் பண்ணும்போது சொல்லலாம். இப்போ வந்து இந்த வேல்யூலாம் நமக்கு தெரியும். E2 வேல்யூ, வாட் இஸ் த E2 வேல்யூ? E2 வேல்யூ நமக்கு தெரியும். That is a 60 into 10 power minus 3 நமக்கு தெரியும். into dt மேலே வருமா? இங்கே கீழே இருக்கிற dt எங்கே போகும்? மேலே போகும். மேலே போனால் நாங்கள் dt டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 0.4 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை di. ஸோ di நமக்கு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த di வேல்யூ? ஸோ I வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 10 ஆம்பியர்லேருந்து 2 ஆம்பியர். ஓகே, 10 ஆம்பியர்லேருந்து 2 ஆம்பியர். தட் இஸ் எவ்வளோ போட்டோம் நம்ம? தட் இஸ் 8 ஆம்பியர் இஸ் அ கரண்ட். ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ எப்படி கிடைக்கும் நமக்கு? தட் இஸ் 4 2s are 8, 3 2s are 6, 30. So 2 2s are 4, that is a 15. Okay, 1 2 is 2, 0.2 normal. So 15 into 0.2 into 10 power minus 3. எப்படி எழுதலாம்? 15 into 2 30. ஒரு டாட் தள்ளி வச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 3 வருமா? So 3 into 10 power minus 3. That is a mutual induction to 1. So what is the unit of mutual induction? Henry. Mutual induction unit on the Henry. So that is the answer for first case. First case என்ன கொடுத்திருக்காங்க? change in current கொடுத்திருக்கான், time period கொடுத்திருக்கான். So அதில் induce ஆகக்கூடிய induce EMF 60 into 10 power minus 3 அப்படின்றத second கையில் current produce ஆகிறத கொடுத்திருக்கான், induce EMF produce ஆகிறத கொடுத்திருக்கான். And what is the mutual inductance அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. So calculate பண்ணுறோம். அடுத்து செகண்ட் கேஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் கேஸில் இன்டியூஸ்ட் EMF தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்து டைம் பீரியட் அண்டு கரண்ட் இஸ் சேஞ்ச். ஓகே, ஸோ இங்கே வந்து கரண்ட் சேஞ்சஸ் di1 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16 to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஆம்பியர் நமக்கு கிடைக்குது. ஸோ டைம் பீரியட் வந்து dt இஸ் ஈக்குவல் டு 0.03 செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்ட் EMF இன் E2 தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ E2 எப்படி இந்த கரண்ட்டை இந்த டைம் பீரியடுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா இப்படி எழுதலாமா? அதே ஃபார்முலாவில் E2 இஸ் ஈக்குவல் என்ன போடலாம்? M21 இன்ட்டு di1 டிவைட் பை dt. ஸோ அதே ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் எழுதின ஃபார்முலா என்ன எழுதணும் நம்ம? M21 இஸ் ஈக்குவல் டு E2 டிவைட் பை di1 divided by dt. ஸோ இதில் நமக்கு E2 மட்டும் வேணும்னா என்ன ஆகும்? இது வந்து மல்டிப்ளை ஆகும். அதே ஃபார்முலா தான் நமக்கு எழுதியிருக்கும். ஓகே, ஸோ E2 இஸ் ஈக்குவல் டு M21 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 3 into 10 power minus 3 மில்லிமீட்டர்ன்றது 10 power மில்லி ஹென்றி. இதை நம்ம மில்லி ஹென்றின்னு கூட நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 3 into 10 power 3 ஹென்றி ஆர் 3 மில்லி ஹென்றி அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். ஸோ நமக்கு M21 உடைய வேல்யூ எவ்வளோ? நமக்கு 3 into 10 power minus 3 ஹென்றி into di சேஞ்ச் இன் கரண்ட். இப்போ இந்த செகண்ட் கேஸ்க்கான சேஞ்ச் இன் கரண்ட் வந்து 12 ஆம்பியர்னு பார்த்தோம். இதோட டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.03 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 3 into 10 power minus 3 into 12 divided by இது எப்படி எழுதலாம்னா 3 into 10 power minus 2 எழுதலாமா? இந்த 3 கேன்சல் பண்ணிடலாமா? அப்படின்னு வரும் 12 into 10 power minus 3 கீழே இருக்கக்கூடிய -2 மேலே போனால் 10 power minus 3 மைனஸ் மேலே இருக்கிற கீழே இருக்கக்கூடிய -2 மேலே போனால் +2 வரும். ஸோ 12 into 10 power minus 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஆர் இது எப்படி எழுதலாம்? டிவைட் பை 10 அப்படின்னு வரும் 1.2 volt. That is a E2 value. So this is the answer for second case. So second case can answer வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு E2 is equal to 1.2 volt அப்படின்னு நாம எழுதலாம். ஸோ ரெண்டு விதமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன் கேட்டாங்க. 3 மில்லி ஹென்றி ஆர் 3 into 10 power minus 3 ஹென்றின்னு கால்குலேட் பண்ணோம். செகண்ட் கேஸில் வந்து EMF கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய 12 வோல்ட்டுக்கு 0.03 டைமுக்கு வந்து நமக்கு செகண்டுக்கு வந்து நமக்கு எவ்வளவு EMFன்னு கேட்டாங்க. தட் இஸ் 1.2
volt அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, next problem, example sum 4.13. Consider two coplanar coaxial circular coil A and B as shown in the figure. The radius of the coil A is 20 cm while that of coil B is 2 cm. The number of turns in the coil A and B are 200 and 1000 respectively. Calculate the mutual inductance between the coils. If the current in coil A changes from 2 ampere to 6 ampere in 0.04 second, determine the induced EMF in the coil B and the rate of change of flux through the coil B at that instant. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா two coils கொடுத்திருக்காங்க coplanar. Consider two coplanar coaxial circular coil. ஸோ இது ஒரு சர்க்குலர் காயில், ஸோ இது ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது, இதுக்குள்ள இன்னொரு கோஆக்சியலில் இன்னொரு சர்க்குலர் காயில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் காயினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 200, ஏ காயினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 200, பி காயினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ காயினுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த காயினுடைய ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். உள்ள இருக்கக்கூடிய கோஆக்சியல் இருக்கக்கூடிய இன்னொரு காயில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டேட்டாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் காயில் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200 டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் காயில் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரேடியஸ் ஏ காயினுடைய ரேடியஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, 20 சென்டிமீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தட் இஸ் மீட்டராக மாற்றிக்கலாம். ஸோ என்ன வரும் நமக்கு மீட்டராக மாற்றினா 20 × 10⁻² மீட்டர்னு எழுதலாம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் காயில் பி அவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை மீட்டராக மாற்றும்போது 2 × 10⁻² மீட்டர்னு எழுதிக்கலாம். அண்டு டைம், ஸோ டைம் பீரியட் வந்து நமக்கு வந்து 0.04 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு சேஞ்ச் இன் கரண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியர்லேருந்து 2 ஆம்பியர். அப்படின்னா சேஞ்ச் இன் கரண்ட் வந்து நமக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 - 2 இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர். நமக்கு எவ்வளோ கரண்ட் கொடுத்துருக்காங்க 4 ஆம்பியர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன கொடுக்குறாங்க, கால்குலேட் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். Calculate the mutual inductance between the coils if the current in coil A changes from 2 ampere to 6 ampere in 0.04 second கொடுத்துட்டாங்க. இந்த கரண்ட்ல இந்த டைமுக்கு what is the mutual inductance கேட்டாங்க. அடுத்து determine the induced EMF and then என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க. Determine the induced EMF in the coil B and the rate of change of flux through the coil B. So fluxல வந்து changes என்னன்னு கேக்குறாங்க. So change of flux, rate of change of flux தான் நம்ம வந்து that is the induced EMF தான். ஓகே, so induced EMF கேக்குறாங்க and mutual inductance கேக்குறாங்க. So coil A ல what is the mutual inductance. So I அப்படின்ற ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது காயில A அப்படின்ற காயில வந்து I என்ற கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது BA. இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன எடுத்துக்கலாம், BA அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில் ஏனுடைய சென்டரில் நமக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே தேர்ட் லெசனில் பார்த்துருப்போம், ஒரு சர்க்குலர் காயிலில் சென்டரில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி பார்த்துருப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது சென்டரில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுருவோம். μ0 I r² divided by 2 into r² plus z² ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் தேர்ட் லெசனில். சர்க்குலர் காயிலில் what is a magnetic field அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து z equal to 0 போட்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ here that is a z equal to 0 நமக்கு ஃபார்முலா என்ன வரும்னா B is equal to μ0 I r² divided by 2r அப்படின்னு வரும். r² whole cubeன்னு வரும். 3/2 ஆக்சுவலாக 3/2ன்னு வரும் நமக்கு. ஸோ அந்த 3/2ல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா r² பவர் 3/2ன்னு வரும். அண்ட் தென் 2 கேன்சல் ஆகிடும். இந்த ஸ்கொயரில் அந்த 3 போயிடுச்சுன்னா
B is equal to mu naught I divided by mu naught I divided by 2R அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ mu naught ni இங்க வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து n ன்னு போட்டுப்போம். ஸோ mu naught ni divided by 2R. ஓகே, that is the formula. இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்றோம், மாடிஃபை பண்ணி ஸோ இந்த ஃபார்முலா என்ன மாதிரி எழுதுறோம் பாருங்க, அந்த தேர்ட் லெசன் ஃபார்முலா. ஸோ that is a B is equal to, நமக்கு தேர்ட் லெசன்ல பார்த்தது B is equal to mu naught n I r square divided by 2 into r square plus z square whole power 3 by 2 வரும். Here z is equal to 0. Therefore B is equal to mu naught I r square divided by 2 into r square whole power 3 by 2 வரும். ஸோ அந்த 3 by 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன வரும், B is equal to mu naught I r square divided by 2 into r cube வரும். இந்த r square r cubeல cube போயிடுச்சுன்னா கீழே r மட்டும் இருக்கும். ஸோ mu naught I into divided by 2r வரும். ஸோ n number of turns of the coil அப்படின்னும் போது B is equal to, நமக்கு புக்கில் எப்படி ஃபார்முலா கொடுத்துருப்பாங்கன்னா mu naught n, A coil இருந்தால் NA and A coil current IA divided by 2 into இங்க small r, radius வந்து A coil radius A. So magnetic field in a coil A அப்படின்னு எடுத்துக்கிறோம் நாம. ஓகே, BA equal to mu naught NA IA divided by 2 RA அப்படின்னு சொல்லி நாம இந்த ஃபார்முலா எழுதலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். வாட் இஸ் த mu naught வேல்யூ, 4 pi into 10 power minus 7. ஓகே, mu naught வேல்யூ வந்து நமக்கு 4 pi into 10 power minus 7 into n into n number of turns in a coil. A coil நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200. ஓகே, and then IA நமக்கு தெரியாது, ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். தெரியாததுனால நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். divided by 2 into RA, 2 into RA. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா that is a 2 into RA value. What is RA value? 20 into 10 power minus 2. 20 into 10 power minus 2 அப்படி நாம எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் BA is equal to, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா, 2 டைப்ஸ் வருமா. ஸோ 2 into பை வேல்யூ 3.14 into 200 இருக்கு into 10 power minus 7 IA இருக்கு, டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 into 10 power minus 2 இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 100 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், இந்த மைனஸ் 2 மேலே போகும். ஸோ என்ன வரும், BA is equal to 20 into 3.2 20 into 3.14 into 10 power minus 7 minus 2 மேலே போனால் இந்த மைனஸ் 2 மேலே போனால் ப்ளஸ் 2. ஸோ இன்ட்டு ஐஏன்னு இருக்குது. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 20 into 3 என்ன வரும், 60 சம்திங் என்ன வரும் நமக்கு. ஆக்சுவலாக நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 62.8 வரும். 62.8 into 10 power minus 5 வரும். minus 7 plus 2 5 into IA வரும். ஸோ இதை எப்படி உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னா 6.28 into 10 power minus 4, இந்த பவர் வந்து மாடிஃபை பண்ணி எழுதியிருப்பாங்க into IA. ஸோ தட் இஸ் அ BA வேல்யூ. என்ன நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a mutual induction கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி magnetic flux linkage கால்குலேட் பண்ணணும். magnetic flux linkage எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ B வேல்யூ கண்டுபிடிச்சோம். magnetic flux linkage னா என்ன, ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா magnetic flux. ஓகே, magnetic flux linkage என்ற ஒரு பார்த்துருக்கோம் நம்ம என்னன்னா magnetic linkage n into pi. ஆக்சுவலாக இங்கே வந்து NB. ஸோ செகண்ட் காயினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு செகண்ட் காயினுடைய magnetic flux is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NB into BA into AB. ஸோ ஆக்சுவலாக pi is equal to BA cos theta எழுதுவோம். இங்கே வந்து BA cos theta, theta வந்து that is a 0, therefore நமக்கு BN போடலாம். ஸோ இங்கே BNறது that is a second காயில், அதனால எல்லாமே BBன்னு போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ this is a flux linkage அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த flux linkage நம்ம கால்குலேட் பண்ணலாம். NB செகண்டரி காயிலினுடைய ரெண்டாவது காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1000, அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னது 6.28 into 10 power minus 4 கண்டுபிடிச்சோம்.
into IA. ஸோ அதை நான் கண்டுபிடிச்சது into IA அப்படி இருந்தது. அண்ட் தென் நமக்கு என்ன ஃபார்முலா ஏ கொடுத்துருக்கான். ஏன்றது வந்து ஏரியா. ஸோ அந்த காயில் எல்லாமே எப்படி இருக்கு, சர்க்குலர் காயில் தான். சர்க்குலர் காயில் என்னும்போது பை ஆர் ஸ்கொயர் ஏரியா, ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். அப்படி என்ன பண்ணலாம், பை வேல்யூ 3.14 போட்டுக்கலாமா. ஆர் வேல்யூ செகண்ட் பி காயிலுடைய ஆர் வேல்யூ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தோம். 2 × 10⁻² ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, ஓகே. ஸோ இதை வந்து 10⁻3 போட்டுக்கலாம். இது வந்து 6.28, இது 10⁻4 into 3.14 into இதை ஸ்கொயர் பண்ணால் 4 × 10⁻4 into IA வரும். into IA அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி பவர்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ண நமக்கு ஆன்சர் வருதுலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வரணும்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ 7.89 into 10⁻4 IA. ஸோ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஃப்ளக்ஸ் லிங்கேஜுக்கு வந்து ஃபார்முலா வந்து தட் இஸ் அ வெப்பர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். என்ன வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, பைக்கு வந்து வெப்பர் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம போன ஒரு ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணோம்ல, தட் இஸ் அ பிஏ. பிஏக்கு வந்து நம்ம யூனிட் வந்து எழுதுறதுக்கு விட்டுட்டோம். தட் இஸ் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னும் போது வெப்பர் மீட்டர் பவர் -2 அப்படின்ற யூனிட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் எப்பவுமே, ஓகே. அதுக்கு மார்க் வரைச்சிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து நம்ம வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் ஆஃப் த காயில் பி. பி காயிலுக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் வேணும்னா தட் இஸ் அ பிஏன்னு எழுதணும். நம்ம 2-1 எழுதுன மாதிரி இங்கே பிஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் தட் இஸ் அ NB by B டிவைடட் பை ஃபார்முலா IA. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். இதை கால்குலேட் பண்ணிட்டோம். தட் இஸ் NB by B அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டோம். வாட் இஸ் த ஆன்சர்? What is the answer? That is a 7.89 into 10⁻4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு, IA இருக்கு. இன்ட்டு IA போட்டுக்குவாங்க. டிவைடட் பை என்ன இருக்கு, IA இருக்கு. ஸோ இந்த IA என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7.89 into 10⁻4 B என்றது என்னது, சாரி தட் இஸ் MA, ஓகே. இது வந்து BA கிடையாது. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து தட் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன். இது என்னது, மியூச்சுவல் இண்டக்ஷன் M into BA, M into BA. So that is a unit வந்து mutual induction unit வந்து Henry. So that is the answer for mutual induction of the BA is equal to 7.89 into 10⁻4 Henry அப்படி நாம எழுதலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மியூச்சுவல் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா induced EMF in the coil 2. ஸோ காயில் 2னா காயில் B. இந்த காயில் B னுடைய induced EMF வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ induced EMF ஸோ EB is equal to நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா -MBA DIA divided by DT, ஓகே. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலாக மேக்னிடியூட் தான் நமக்கு தேவை. மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ் EMF தான் இங்கே இருக்கா, மைனஸ் சைன் தேவை கிடையாது. ஸோ ஒன்லி மேக்னிடியூட் அப்படின்னும் போது EB is equal to what is the MBA ஃபார்முலா. MBA வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணுறோம். என்ன கால்குலேட் பண்ணோம், 7.89 into 10⁻4 into சேஞ்ச் இன் கரண்ட். கரண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 6ம் 2ம் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க 6 to 2A. ஆனால் 6 to 2Aனா நமக்கு வந்து 6லேருந்து 2 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் அ 4 ஆம்பியர் கரண்ட் நமக்கு கிடைக்கும், ஓகே. புக்கில் 6 - 2 கொடுத்துருவோம், தட் இஸ் அ 4 டிவைடட் பை DT. அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 0.04. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 7.89 into 10⁻4 into 6 - 2 4 வரும் divided by 0.04 and then EB is equal to 7.89 into 4 into 10⁻4. இது எப்படி எழுதலாம், 4 into 10⁻2 எழுதலாம். and then இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EB is equal to 7.89 into the 4 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு என்ன வரும், 10⁻4 -2 மேலே வந்தால் +2 நான் வரும். EB is equal to 7.89 into 10⁻2 அப்படின்னு நமக்கு வரும். இது எப்படி எழுதியிருப்பாங்க உங்கள் புக்கில் அப்படின்னா
78.9 into 10 power minus 3. So EMF னுடைய யூனிட் வந்து வோல்ட். So EMF னுடைய யூனிட் வோல்ட். இங்க minus 3. இந்த minus 3 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.9 மில்லி வோல்ட் அப்படி நாம எழுதலாம். ஓகே, அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் ஆக்சுவலா ன்றது தான். ஸோ அது எப்படி எழுதும் ஃபார்முலா அப்படின்னா that is a d into nb pi b divided by dt. that is the rate of change of flux ன்றது இதுதான். இதுதான் நம்ம eb னுவோம். இந்த eb வேல்யூ தான் நமக்கு என்ன கிடைச்சது 78.9 மில்லி வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் என்னும்போது இங்கே மில்லி வோல்ட் நம்ம எழுதக்கூடாது. என்ன எழுதலாம்னா மில்லி வெபர் செகண்ட் பவர் மைனஸ் 2. ஓகே, ஸோ இஎம்எஃப் எழுதும் போது நம்ம 78.9 மில்லி வோல்ட் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அதே வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னும் போது dnb pi b divided by dt ன்னு எழுதும் போது நமக்கு யூனிட் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். என்ன பண்ணோம்னா மாடிஃபை பண்ணும்போது நமக்கு பைக்கு வெபர் டிடிக்கு செகண்ட். ஸோ அதை நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, செகண்ட் பவர் மைனஸ் 1. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ 2 காயில் கொடுத்துட்டாங்க, அதனுடைய ஏரியாஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா தட் இஸ் அ மியூச்சுவல் இண்டக்ஷன் கேட்குறாங்க. அது மியூச்சுவல் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் டிவைட் பை கரண்ட். அதுதான் வந்து நமக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் ஃபார்முலா. ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜை வந்து கரண்டால் டிவைட் பண்ணி நம்ம வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மியூச்சுவல் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறோம். இன்டியூஸ் இஎம்எஃப் ஃபார்முலா MBA DIA டிவைடட் பை DT அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம இன்டியூஸ் இஎம்எஃப் 78.9 மில்லி வோல்ட் கால்குலேட் பண்ணிட்டு அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுவும் அப்படின்றது சேம் தான், பட் யூனிட் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 4.4 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ் இஎம்எஃப். ஸோ வாட் இஸ் இஎம்எஃப் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். இஎம்எஃப்னா that is a electromotive force. electromotive force அப்படின்னு நம்ம சொல்லுவோம். that is a EMF. okay, so what is EMF அப்படின்னு பார்த்தீங்கன்னா so electromotive force is a characteristics of any energy source capable of driving electric charge around a circuit னு கொடுத்திருப்பாங்க. அப்படி என்ன மீனிங்ஸ் அப்படின்னா that charge moving and the charge move ஆகுது that is a work done divided by charge. Charge. So charge move ஆகுது. எப்படி மூவ் ஆகுது? some work done. We'll apply to the some work done to that coil. Okay, so here that charge is moving. So work done divided by charge moving, or எப்படி சொல்லலாமா it is work done in moving unit electric charge around the circuit. So work done divided by charge, that is EMF. Okay, so general EMF unit வந்து நம்ம வோல்ட் அப்படி நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல work done divided by சார்ஜ் அப்படின்னும் போது ஜூல் பர் கூலும்னும் நம்ம எழுதலாம், ஆர் ஜூல் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு கூட நம்ம வோல்ட்டினுடைய யூனிட்டை வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஃபேரடேஸ் லா. ஃபேரடேஸ் லாவில் இன்டியூஸ் இஎம்எஃப்ன்றதுக்கான டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா an EMF is induced in the circuit when magnetic flux linked with it changes. The EMF is called induced EMF. The magnitude of the induced EMF is given by ஏற்கனவே பார்த்துருப்போம் that is E is equal to d pi by dt. rate of change of magnetic flux is called induced EMF அப்படின்னு கூட சொல்லலாம். rate of change of magnetic flux இது எப்படி எழுதலாம் d by dt of pi b, that is a magnetic flux எப்படி எழுதலாம் ba cos theta ன்னு எழுதலாம். magnetic flux எப்படி எழுதலாம் ba cos theta அப்படின்னு எழுதலாம். okay, this is one of the format for the induced EMF. okay, EMF னால ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா E equal to d by dt of ba cos theta, E equal to d pi b by dt அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்டியூஸ் EMF வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, இன்டியூஸ் EMF எப்படிலாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்டியூஸ் EMF கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் வேஸ். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E equal to d by dt of BA cos theta ன்னு பார்த்தோம். இங்க B னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்,
ஏனா ஏரியா ஆஃப் த காயில், தீட்டா அப்படின்றது நமக்கு தெரியும். தட் இஸ் பிக்கும் ஏக்கும் உள்ள ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா. ஓகே, ஏரியா ஆஃப் த காயில். ஸோ அப்புறம் எதை சேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து இங்கே இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அந்த பி வேல்யூ நம்ம சேஞ்சஸ் பண்ணால் அங்கே இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் பை சேஞ்சிங் த ஏரியா ஏ ஆஃப் த காயில். ஸோ காயிலுடைய ஏரியாவை சேஞ்சஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? Induced EMF produce ஆகும். And by changing the relative orientation of the coil when magnetic field, so that is the theta. Okay, அந்த theta value, angle value changes பண்ணும்போது நமக்கு induced EMF வந்து நமக்கு produce ஆகும். இது வந்து ஒரு 2 மார்க்ல கேட்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த क्वेश्चन வந்து 2 மார்க் क्वेश्चन நமக்கு கேட்பாங்க. ஓகே, so that is a important 2 மார்க் क्वेश्चन. so இந்த மூணு பாயிண்ட் நம்ம வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், ஃபுல்லா டீடைலா படிக்க போறோம். எப்படி சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது எப்படி வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி வந்து ஏரியாவை சேஞ்சஸ் பண்ணும்போது எப்படி இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, அண்ட் அந்த ஓரியன்டேஷன் அப்படின்னும் போது இந்த தீட்டா வேல்யூவை சேஞ்சஸ் பண்ணும்போது ஹவு டு ப்ரொடியூஸ் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அந்த செகண்ட், தட் இஸ் த ஏரியாவை சேஞ்சஸ் பண்ணுறது அண்டு orientation of theta அந்த வேல்யூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். Production of induced EMF by changing the magnetic field. So B வேல்யூ சேஞ்சஸ் பண்ணும்போது நமக்கு induced EMF ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஏற்கனவே ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும். என்ன தெரியும் நமக்கு? ஸோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் ஆகும்போது அங்கே induced EMF ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபார்முலா தான். ஸோ E equal to d pi b by dt. so இந்த இடத்துல இந்த பைன்றது ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ். ஓகே, ஃப்ளக்ஸ்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். சோ அந்த ஃப்ளக்ஸ்ல எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத அங்க கொடுத்திருப்பாங்க. ரிலேட்டிவ் மோஷன் between the circuit and the magnet. சோ நம்ம பார்த்திருப்போம், ஒரு மேக்னெட் வச்சிருக்கு, ஒரு சர்க்யூட், ஒரு காயில் இருக்கு. அந்த காயிலுக்கு வந்து நம்ம கரண்ட்டை கொடுக்கும்போது அதுல ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகலாம். ஆர் ஒரு மேக்னெட்டை வந்து நியரா ஒரு மேக்னெட் எடுத்துட்டு வரும்போது அந்த காயில வந்து ஃப்ளக்ஸ்ல வந்து சேஞ்சஸ் ஆகும்போது அங்க இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ஃப்ளக்ஸ்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணா அந்த இடத்துல நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஆர் வேரியேஷன் இன் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த நியர்பை காயில். ஸோ நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷன் பார்த்தோம். ஒரு காயில நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண அப்ளை பண்ணணும், ஒரு காயில கரண்ட்டை அப்ளை பண்ணா இன்னொரு காயில நமக்கு ஒன்று என்ன ஆகுன்னா மியூச்சுவல் இண்டக்ஷனால அங்கே ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் ஆகி நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சேஞ்சஸ் ஆகி நமக்கு வந்து அங்க ஒரு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃப்ளக்ஸ், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சேஞ்சஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் நடக்கும்போது நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற கான்செப்டை தான் சொல்லுது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். ஸோ ஜென்ரல் தான். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இருக்குங்களா, பை சேஞ்சிங் த ஏரியா ஏ ஆஃப் த காயில். That is a very important question. அது ஒரு 3 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். And by changing the relative orientation of the theta of the coil with magnetic field ன்றது ஒரு 5 மார்க் கொஸ்டினாவே கேட்பாங்க. இத பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைலா நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோல. சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எல்லாத்தையுமே நீங்க தரவா படிச்சுக்கோங்க. ஓகே, சோ ஏதாவது டவுட் இருந்தா நமக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆர் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடாத மாதிரி பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். கால் பண்ணி நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். ஆர் கால் பண்ணி கேட்கலாம். ஏதாவது மெட்டீரியல் தேவைன்னா கேளுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா தரவா படிச்சு டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஸ்லீப் டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதுங்க. ஸ்லீப் டெஸ்ட்டை மட்டும் தயவு செய்து எழுதாமல் இருந்துடாதீங்க. ஸோ ரெகுலராக வீடியோஸை பாருங்க, படிங்க, ஸ்லீப் டெஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.